எங்கே கிளம்பியாச்சு? ஊருக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு நாங்கள் வந்து களக்காடுக்கு போகிறோம். என்ன பண்ணுற நீ? கொஞ்சம் கசாயம் இட்லி அவிச்சிட்ருக்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம். இன்னைக்கு அவசரமாக ஒரே நாள் போயிட்டு வர போகிறோம். அதுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இட்லியும் மதியானம் வச்ச கறி குழம்பும். நைட்டு பஸ்ஸில் போகிறதுக்காக சாப்பாடு. கறி பீஸ் கிடையாது, வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான். 2 பேருக்கு இட்லி. ஏன்னா கடையில் நிறுத்துவாங்க, ஆனால் கடையில் வேண்டாம். பஸ்ஸில் ஃபுல்லாக மட்டன் வாசனை வரும். யார் அது அப்படின்ட்டு கேட்பாங்க. நீங்கள் இதில் வச்சு சாப்பிட்டுக்கலாம்ல, நம்ம அதிலே ஊற்றி அப்படியே சாப்பிட வேண்டியதான். சிந்தாமல் இருந்தால் சரி. நீ பேசாமல் ஹாட் பாக்ஸில் வச்சுக்கலாம். இதை மட்டும் குழம்பு மட்டும். இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. நீ இப்போ இது பண்ணிகிட்டு இருக்க. இன்னும் மணி வந்து 7:45 பஸ்ஸு, 7:30 ஆகுது. நான் இதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுங்களா? எடுத்து வச்சாச்சு. அந்த பேக் இது பாருங்க. பாத்திரம் எல்லாம் தேய்ச்சாச்சு, நீட் பண்ணியாச்சு. ஃபோன் எடுக்கணும். சார்ஜர் எடுத்தீங்களா? எடுத்தாச்சு. ஏன் சார்ஜர் எடுத்துட்டேன். உனக்கு 2 பேரும் ஒரே சார்ஜர் எடுத்தாச்சு. ஷால் ஆஃப் பண்ணலையா? ஏசி ஆஃப் பண்ணிக்கோங்க. இட்லி வச்சாச்சு. அவ்வளோமே ஆட்டோ வந்துச்சு. இல்லைன்னா கேரி பேக் வச்சுக்கோ, அப்படி தூக்கி போட்டுடலாம். சரி, ஓகே. பேக் உள்ள வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே, சூப்பர். பஸ் ஏறியாச்சு. ஓடி வந்து ஏறணும். அவங்க தான் ஓடி வந்து ஏறினாங்க. நான் இதோட நடந்து வந்தேன். ஆமாம், ஒரு ஆள் முன்னாலே வந்து பஸ் நிப்பாட்டணும். பேக் கொடுத்தாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே பேக்கில் வந்து எல்லாம் ஒரே சைடிஷாக கொடுத்துருக்காங்க. சாப்பிடுவேன். சிப்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ வாய் துடைக்க. இந்த பேக்கே நல்லா இருக்கு. நான் மேலே, நீ கீழே. ஆமாம், சிங்கிள் சீட்டு, தனித்தனியா. ஓகே, மேலே கிளம்பியாச்சு. நான் ஓட்டம் இப்படியா லேட்டாக வர்றது பஸ்ஸுக்கு? நீங்கள் தான் லேட் ஓட்டி வந்தீங்க. பை, குட் நைட். இப்போவே குட் நைட். சாப்பிட்டாச்சா? என்ன ஊர் தெரியல. சாப்பிடுறது இப்போ விக்ரவாண்டி. எல்லாமே வந்து நியூஸ் சேனல்ல பார்த்த ஊரா வருது. இங்கே வந்து ஹோட்டல் நிறுத்திருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிடல, வீட்டில் இருந்து எடுத்து வந்து சாப்பிட்டோம். சரி, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கீழே நிற்கலாம். டிரைவர் வரல இன்னும். நீங்க தான் டிரைவர். மழை பெய்யுது. ஆமாம், இந்த ஊரில் மழை. ஊருக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிடுவோம். எப்படி இருக்கு பேர் வானம். நல்லா மழை பெய்யுது. வந்துட்டோம். பேக் பண்ணியாச்சா? எப்படி எந்திரிச்ச உடனே குளிச்ச மாதிரி ஆயிட்ட? எங்க வந்துட்டீங்க? நாங்குநேரிக்கு வந்துருக்கோம். கண்ணாடி எங்க உங்களுக்கு? இதான் நாங்குநேரி டோல்கேட். இங்கே வந்தால் இறங்குவோம். இங்கேருந்து ஆட்டோவில் போகணும். ஆட்டோவில் இல்லை கேப் ஏதாவது புக் பண்ணிட்டு. அதாவது டோல்கேட்டில் ஆட்டோ இருக்குன்னு பார்த்தோம். இங்கே ஆட்டோலாம் கிடையாது. நான் எப்போவுமே ஊரில் களக்காட்டுக்கு தான் போய் இறங்குவோம். சரி, இந்த திருப்பு நாங்குநேரி வந்துட்டு போகலாம். ஆட்டோ நிற்கிற இடத்துக்கு வந்து நம்ம பஸ்ஸில் வந்து இறக்கி விடுறாங்க இருக்காங்க. அதனால டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம உட்காந்துருக்கோம். டோல்கேட்டும் நாங்குநேரி ரொம்ப தூரம். சென்னையில் இந்த மாதிரி ரோடு. ஹலோ, இதுதான் நேஷனல் ஹைவே ரோடு. அப்போ எப்படி இருக்கும்? சென்னையில் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நேஷனல் ஹைவே ரோடு எப்படி இருக்கும்? சரி, நாங்குநேரியில் இறங்கிட்டோம். நாங்குநேரி கோர்ட்டு. இங்கே ஒரு டீ கடை இருக்குது. டீ குடிக்க போகிறோம். நம்ம வந்து நாங்குநேரியில் வந்து ஒரு
நாங்குநேரி தானே இது? நாங்கள் ஊர் உள்ள இருக்கு. இது மெயின் போர்வையா. காலையில் வந்து இங்கே உட்காந்து டீ குடிப்பீங்க. ஆமாம். அப்புறம் எப்போ வருவீங்க? அது என்ன டீ காலையில் தேவைப்படும் போது குடிப்போம். நானும் வீட்டுக்கு போனதே போனதுனா திருப்பி வந்தால் குடிப்போம். ஏன் வீட்டில் டீ போட்டு தர மாட்டாங்களா? வீட்டில் இருந்தீங்க நாங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கணும். முதியவர் தூக்கம் வராது. 5 மணிக்கு வீட்டில் எழுப்ப முடியாதுல்ல, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அவன் வயசானாலே அவளுக்கு இடைஞ்சலாக இருக்கும். டீ கேட்டால் என்ன சொல்லுவாங்க? டிஸ்டர்ப் பண்ணாமல் நேராக கடைக்கு வந்துடுறது. டீ சாப்பிட்டாச்சா? டீ சாப்பிட்டாச்சு. நீங்களாம் டீ சாப்பிட்டீங்களா? நீங்கள் என்ன வேலை செய்றீங்க? விவசாயம். எங்கள் வயலுங்க வேலை. விவசாயம் பண்றீங்க? வாழை, நெல் சீசனுக்கு நெல் போடுவோம், மற்ற நேரம் வாழை. எந்த இடம்? எங்கே வயக்காடு இங்கே இருக்கு? நான் இது அடுத்த கிலோ. அப்படியா? பெரிய குளம் கிடைக்கல. இது உள்ள தனியாக எல்லாத்துக்கும். ஆமாம், இதில் குளம் இருக்கு. சொந்த இடம். நம்ம இங்கே வந்து களக்காடு ஃபுல்லாக மழை தானே, அங்கே ஃபுல்லாக ஏந்திரம்பலம் அந்த பழம். ஆமாம், ஜாஸ்தி அது. அந்த ஏரியா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காற்று ரொம்ப மோதாது. பாறை சாயாது. காற்று வந்து மலையினுடைய மறைவு இருக்கு, காற்று அடிக்காது. அதனால ஏந்திரம்பலம் போடுவோம். ஏந்திரம்பலம் போட்டால் அந்த மரம் பெருசாக இருக்கும். மற்ற இடத்துல போட்டால் தண்ணி ஆமாம். எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா? ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்க, வரேன். நான் களக்காடு போனோம். குடிச்சாச்சு. நீங்கள் குடிக்கிறீங்களா? ஆ, எவ்வளோண்ணா? நாங்குநேரில் இறங்கி நாங்கள் வந்து களக்காடுக்கு ஆட்டோவில் போகிறோம். களக்காடுக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது, இல்லைன்னு இல்லை. அது 8:30 மணிக்கு தான் போவோம். போனால் நாங்குநேரி நம்ம ஊரில் அப்படியே ரைட்டு. சென்னையிலேருந்து மழை இங்கே காலையில் ஆயுதெல்லாம் எடுத்து கிளம்பிட்டாங்க. ஒரே மழை இங்கே. மழை பெய்தா 2 நாள் மழையிலே நல்லா ஆற்றுல தண்ணி. களக்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கா ஊரு? நல்லா மழை பெய்யுது. எவ்வளோ பேர் இன்னைக்கு கதை பேசிட்டு இருக்காங்க வெளியே. இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா வந்து இருப்பாங்க. எங்கள் அப்பா இல்லாமல் இந்த இடத்துக்கு வரவே வருவார். வீட்டுக்கு போயிட்டு வரோம். ஃபுல்லாக மழை தான். 2 மாதத்துக்கு முன்னால் வந்தேன். வந்துட்டு ஒரு 3 நாள் இருந்தேன். திருப்பி இப்போ வரேன். ரைட்டில் ஏறணும். இந்த ரைட்டில் ஏறணும். வரேங்க. போயிட்டு வாங்க. இன்னும் வேகமாக வந்து எடுக்கிற வந்தோடனே குளிக்கணும்.
ரெடி ஆகணும். குளிச்சாச்சா? எங்கே கிளம்பிட்டீங்க? மாலை இங்கே காற்றை பாருங்க. கிளைமேட் என்ன இப்படி அங்கேயும் இங்கேயும் பயங்கர சேஞ்சாக இருக்குது. மாலை வேணும். இதான் எங்கள் வீட்டு ரோடு, இது வீடு. இது எங்கள் மாமனார் எழுதுனது, ஆள் வச்சு எழுதுனாங்க. ரோடு நல்லாயிருக்கும். இங்கே வந்து சிவன் கோயில் இருக்குது. இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து எல்லாரும் வேறு ஊரில் போய் வேலை செய்வாங்க, செட்டில் ஆவாங்க. ஆமாம், இது பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் இருக்குது. நம்ம வந்து இவங்க ஊரில் குடுத்தனம் இருந்தாங்க. இவங்க அம்மா வந்து குடுத்தனம் இருந்தாங்க எங்கள் மாமியார் வீட்டில். அவங்க பொண்ணு இவங்க. நீங்களும் வீடியோவில் வரீங்க. இங்கே அவங்க ஆனந்தி அக்காவோட பொண்ணு இவங்க. எனக்கு இந்த ஊர்லேயே வந்து ஆனந்தி அக்கா பிடிக்கும். நீங்கள் எதாவது பேசுகிறீங்களா இந்த ஊரை பற்றி? இது இந்த வீடு வந்து நல்லா இருக்கு. வீடு இவ நல்லா மெயின்டைன், இவ கொஞ்சம் சுத்தமாக வச்சுப்பா எப்பவுமே. நல்லா இருப்பா. இப்போ ஏன் இப்படி இருக்கிறான்னு தெரியல. எப்பவுமே நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இருப்பா, அழகா. நல்லா முடி வேற நீளமா இருக்கும் அவளுக்கு. பின்னி போட்டா இவ்வளவு தூரம் வரும். நல்லா இதான் வள்ளியோட வீடு. நல்லா சாமி ரூமு. நான் இந்த ஊருக்கு வந்தேன்னா எனக்கு இவங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே, கல்யாணம் ஆனதுலேருந்து நல்ல பழக்கம். என்னை புரிஞ்சு பேசுவாங்க அவங்க தான். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. நல்லா நீட்டாக வச்சுருக்கா வீட்டை. கல்லறைக்கு போகிறோம். சூளைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. அது பண்ணிவிட்டு அங்கே போய் கேண்டில் ஏற்றி வச்சுட்டு மாலை போட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். அப்புறம் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தா வேலை கிளம்பியாச்சு கல்லறைக்கு. ஆமாம், எங்கள் அம்மா தங்கச்சி மாப்பிள்ளெல்லாம் போயிட்டாங்க. இப்போ தண்ணி வரும். ஆனால் விடுறாங்களா உள்ள? அங்கே விட மாட்டாங்க. எங்கே? சிவபுரத்தில் தான் இருக்கிறோம். அங்கே போக முடியாது. மழை நேற்று 2 நாளாக மழை. தண்ணி நிறைய வருதுல்ல? ஆமாம். மூங்கலடி போகிற பயிலையா? ஆமாம், மூங்கலடியில் அந்த லெஃப்ட்டுக்கு கட் பண்ண சிஎஸ்சி. இது சிஎஸ்சி கடை தெரியுமா? ஸ்கூலு இதுக்குள்ளதான் லெஃப்ட் அப்படியே போங்க ஓரமாக. அது அந்த தோட்டத்துக்கு போகிறதுக்கு பாலம் கட்டிக்கலாம். தண்ணி வருது பேரு நல்லா. அவ்வளோ தண்ணி வருதா? நேராக போகணும். அப்பா இறந்து 1 வருஷம் ஆகுது. மாலைலாம் போட்டுட்டு மெழுகுலாம் ஏற்றிட்டு
இது வந்து இவங்க படித்த ஸ்கூலு. நம்ம வந்து இதுக்கு வந்து பேக் சைடு தான் நம்ம காட்டியிருக்கிறோம். செவரேரி குச்சிது அதெல்லாம் சொன்னாங்களா, இதில் தான் நம்மளோட வீடு இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா ஒரு தடவை செவரேரி குச்சி வருவோன்னு. இதுதான் இப்போ வந்து இவங்களோட ஸ்கூல் முன்னாடி வாசலை காட்டுறேன். இந்த ஸ்கூலில் தான் எங்கள் வீட்டுக்கார் படிச்சு. எத்தனை ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிங்க? 8th 9th 10th 11th 12th. நல்லா பெருசாக இருக்குல்ல. போங்க, ஏங்க இப்படி பயந்து போய் நிற்கிறீங்க? வாத்தியார் இல்லை, போங்க. இது எங்கள் சித்தி. சித்தி தோசை சுடுறாங்க. இங்கே பாருங்க, எங்கள் சித்தி எங்கள் அம்மாவோட தங்கச்சி. இது அக்காவும் தங்கச்சியும் 2 பேர் தான் அவங்க வீட்டில். இது எங்கள் சித்தி பொண்ணு, என் தங்கச்சி. பாம்பேயில் இருக்கிறா இவா. இது வந்து சித்தி பொண்ணோட பையன். நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஏன் பஸ்ஸில் தூங்கலை? ஒரே சத்தமாக இருந்தது. டயர்ட் ஆகிட்டியா? நாங்குநேரி ரைட் சைடு போகிறது தான் நாங்குநேரி ரோடு. அதுதான் மாரநாத சர்ச்சு. அதுக்கு அடுத்தது ரைட்டாக இங்கே தான் நான் பைக்கை கொண்டு விட்டுட்டு காலேஜ் போவேன். இவ்வளோ தூரம் வருவீங்களா? பைக் இங்கே வந்து விட்டுட்டு இங்கேருந்து இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகணுமா? இங்கேருந்து இந்த ரோட்டில் பஸ்ஸு போகும். அதுதான் பஸ் ஸ்டாண்ட். இந்த ரோட்டில் பஸ்ஸு போகும். இப்போ தானே அந்த பைபாஸில் எல்லாம் புது உள்ளே வரும். அப்போ எல்லாம் உள்ளே வருமே. அந்த ரைட்டில் அதில் பஸ். நாங்குநேரில் அன்பு இல்லம்னு சொல்லிட்டு அந்த இடம். நம்ம வந்து இங்கே பிரியாணி சாப்பிட்டு கொடுக்கலாம். வாங்க. என்ன சாப்பாடு பிடிக்கும்? பிரியாணி. தாயும் தந்தையுமான இறைவன் ஓர் ஆண்டை நிறை செய்கின்ற மிக்க ராஜேந்திர சகோதரர். அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ மக்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் முன்மாதிரியாக இருந்து பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு உழைத்திருப்பார்கள். இன்று இந்த உலகத்தில் அவர் இல்லாவிட்டாலும் அவருடைய பிள்ளைகள் தன்னுடைய தந்தையின் நினைவாக கொடுக்கின்ற உணவை ஆசிரியையும், மேலும் அவர் வாழ்ந்த காலத்தில் செய்த சிறு சிறு குற்றங்கள் தவறுகள் எது இருந்தாலும் இறைவன் அவரை மன்னித்து வான்வீட்டில் சேர்க்கும்படியாகவும், மேலும் அங்கிருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக இன்னும் வேலை தன்னுடைய பேர பிள்ளைகள் வேலைக்காக மகன்களுடைய சுகத்திற்காக மகளுடைய சுகத்திற்காக இன்னும் பேர பிள்ளைகளுடைய சுகத்திற்காக இறைவனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம். இழைப்பற்றி அவருக்கு அளித்தள்ளும் ஆண்டவரின் பேராலே ஆமீன். நாங்குநேரியில் இந்த கோர்ட் இருக்குது. கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு போகிறோம். நம்ம இந்த இடம்லாம் நம்ம இறங்கவே மாட்டோம். அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே வருவாங்க. என்ன எடுக்கிற? மிச்சர். இந்த மிச்சர்லாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. பஸ்ஸில் கொடுப்பாங்களே உனக்கு ஸ்நாக்ஸ். நெஞ்சக்கறி ஊதுதான்.
அதனால என்ன கறிச்சாலும் பரவாயில்லங்கிறியா? சோடா சர்பத் ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு சோடா இல்லை. சோடா ஒரு வித்தியாசமா இருக்கும் டேஸ்ட்.